என்னை பற்றின அறிமுகங்களுக்கு நன்றி. நான் தமிழுக்கு செய்ததாக கருதப்படக்கூடிய செயல்கள் யாவும் கடல் அலையிலே எழக்கூடிய ஒரு துளி போன்றதுதான். இன்னமும் செய்தற்கு உரிய அளவில பல பெரிய அறிஞர் பெருமக்களும் இந்த வான்வழியாக சேர்ந்திருப்பது எனக்கு நிறைவையும் மகிழ்வையும் தருகிற ஒன்று. நேரடியாக நம்முடைய இன்றைய சொற்பொழிவினுக்குள் வருவோம். தொல்காப்பியத்தில் காணப்படும் உயர் கலை பண்பாட்டு செய்திகள். ஒரு மொழி என்று எடுத்துக்கொண்டால், ஒரு மொழி அது பேசப்படுவதற்கு உரிய நாடு அல்லது அது வழக்கில் இருக்கக்கூடிய நிலவியல் சூழல், இவைகளுக்கு உட்பட்ட பண்பாடுகளை பிரதிபலிக்காமல் ஒரு மொழி தன்னை வளர்த்து கொள்ளுதல் என்பது இயலாது. ஒரு மொழியின் அது வளர்ச்சி என்பது அந்த மொழியை பேசுவதற்கு உரிய மக்களின் அன்றாட வாழ்வியலும், அவர்கள் வாழ்வியலோடு தொடர்பு உடைய சடங்கியல்கள், அவைகளோடு தொடர்புடைய கலை பண்பாட்டு வெளியிடுகைகள் போன்றன எல்லாம் கலந்ததாக இருப்பதுதான் மொழி. ஆகவே ஒரு மொழி என்று எடுத்துக்கொண்டால் அதை பேசுவதற்கு உரிய மாந்தர்களின் கலை பண்பாட்டை புறமாக தள்ளி வைத்துவிட்டு மொழியை ஆய்தல் என்பது முடியாது. அது இயலாத காரியமும் கூட. இப்ப தமிழ் மொழியில தொல் இலக்கண நூலாக விளங்கக்கூடிய தொல்காப்பியம், அதனுடைய கால ஆராய்ச்சி இன்னமும் அறிஞர்களால் தெளிவாக வகுக்கப்படவில்லை. சிலர் கிமு 700 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற செம்மொழி மாநாட்டில் கிமு 700 என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அறிஞர் பெருமக்கள் முடிவு செய்ததினால் அதனையே நாம் ஒரு வரம்பாக வைத்துக் கொள்வோம். சற்றேறக்குறைய கிமு 700 என்றால் இன்றைய நாளிலிருந்து ஒரு 2700 ஆண்டுகளுக்கு முந்தையதாக எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். அந்த இலக்கண நூலில் இருந்து காணப்படுவதற்கு உரியதாகிய கலை பண்பாட்டு பொதுமை கூறுகள் இன்று வரை தமிழ் மக்களிடையே நின்று நிலவி வருகிறது என்பதுதான் மிக பெரியதோர் சிறப்பு. இந்த கலை பண்பாடு என்பதை நாம 2 கூறாக பகுக்கலாம். ஒன்று, கலை என்பது நிகழ்த்துவதற்கு உரிய கலை என்று எடுத்துக்கொள்வோம். அந்த கலையின் விளைவாக ஏற்படக்கூடிய பண்பாடு என்று ஏற்றுக்கொள்வோம். இப்ப நிகழ்த்துவதற்கு உரிய கலை என்று சொன்னால் ஒன்று இசை, மற்றொன்று கூத்து அல்லது ஆடல். இந்த நடனம் என்ற சொல்லை நான் பெரும்பாலும் சங்க இலக்கியங்களோடு பொருத்தி பார்ப்பதே இல்லை. சங்க காலத்துல தனி மனிதன் நிகழ்த்துதல் ஆடலாக இருந்தது, குழுவாக மேற்கொண்டது கூத்தாக இருந்தது. ஆடலும் கூத்தும் தான். அதனால நாம் எவ்வாறு பகுக்கலாம்னா, கலை என்று சொன்னால் ஒன்று இசை பற்றியது, மற்றொன்று ஆடலும் கூத்து பற்றியது. தொல்காப்பியர் இசைக்கு எந்த அளவினதான இன்றியமையாமையை தந்திருக்கிறார் என்றால், அதற்கு பொருளதிகாரத்தினுக்கு சென்று பார்ப்பதற்கு முன்பு எழுத்ததிகாரத்திலிருந்தே தொடங்க வேண்டும். ஏனென்றால் எழுத்ததிகாரத்துல மொழியின் கண் உள்ள எழுத்துகளை ஒலிப்பதற்கு அவர் தரக்கூடிய பெயரே இசை என்பதுதான். குறில் இசை, நெடில் இசை என்று சொல்ல வந்தவர், குறில் நெடில் என்கின்ற எழுத்துகள் எல்லாம் 1, 2 மாத்திரை அளவே பெறும். 2னுக்கு மேலாக பெறுதற்குரிய அந்த மாத்திரை அளவை பெறுதற்குரிய தனித்த எழுத்து மொழியில் இல்லை என்று விளக்குகிறார். அதை சொல்லுகின்ற பொழுது மூவளவு இசைத்தல் என்றே சொல்லுகிறார். மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து என்று. எழுத்துகள்ல என்பது 2 மாத்திரை பெறும். அதற்கு மேலான மாத்திரைகளை கொண்டு ஒரு எழுத்தானது ஒலிக்கப்படாது என்று சொல்லவில்லை, இசைக்காது என்கிறார். அப்போ அளவினுக்கு அதிகமாக இசைக்கக்கூடிய இடம் உண்டா என்று கேட்டால், தொல்காப்பிய முதல் இயலாகிய நூன் மரபுல இறுதி நூற்பாவாக சொல்லுகிறார், அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உளவென மொழிப
நரம்பொடு அது இசையொடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் என்க. எங்கு செல்லுமா? அளவிறந்து உயிர்த்த குறிப்பிட்ட அளவுகளிலிருந்து ஒலியானது நீட்டி ஒலிக்கப்படுதலும், ஒற்றுக்கள் தன் அளவாகிய அரை மாத்திரை ஒலியிலிருந்து நீட்டி ஒலிக்கப்படுதலும் உண்டு. எங்கு என்றால் இசையோடு பொருந்தி வரக்கூடிய அந்த காலத்தில் இருந்த ஒரு நூலின் பெயரை சொல்லுகிறார். நரம்பின் மறைய என்பனார். நரம்பின் மறை என்று ஒரு நூல் இருந்தது. நரம்பு என்றால் இசை, நரம்பு என்றால் யாழ், நரம்பு என்றால் பண். யாழிலே கட்டப்பட்ட இழைகளுக்கு நரம்பு என்று பெயர். ஆகவே நரம்பு என்ற சொல் ஒரு சொல்லாய் நின்று பல பொருளை தரத்தக்க ஒன்று. ஆகவே நரம்பின் மறை என்று பேசுகிறார். ஆகவே இசைக்கு அடிப்படை ஒலி. அந்த ஒலியை மொழி அளவில், இயற்றமிழ் அளவில் கையாண்டால் 2 மாத்திரை மிக உயரிய அளவு. அதற்கு மேலாக அந்த மொழியின் கண் உள்ள எழுத்துக்களை ஒலிக்க வேண்டும் என்றால் அதற்கு இசையை நீ கையாளலாம். அந்த இசையை கையாளுதல் என்பதோடு உரை எழுதிய பேராசிரியர் பெருமக்கள் என்ன சொன்னார்கள்? இசை என்பதோடு நில்லாமல் பின்னர் வந்த இலக்கண பெரும் புலவர்கள் பண்டமாற்றிலும் வெளியிலும் இந்த இசையானது கூட்டி ஒலிக்கப்படும் என்று விளக்க, பொருளை விற்பதற்காக வீதியில் கூவி வருவோர் பொருளினது பெயரை நீட்டி கூறுவார்கள். கீரை விற்பவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? கீரையோ கீரை என்பார்கள். அப்பொழுது அளவு நீளுகிறது. அதுபோல் விழி என்றால் படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அழைப்பதற்காக நீட்டி கூறுவது. ராமன் என்பது பெயராக இருந்தால் ராமா என்று நீட்டுகிறோம் அல்லவா? இவ்வாறு நீட்டி ஒழிப்பது விழி என்று பெயர். இதை விழி வேற்றுமைன்னு பின்னாளில் தனி பகுதியாகவே விளக்கம் தந்திருக்கிறார் தொல்காப்பியர். ஆகவே இந்த விழியிலும் அதுபோல் பண்டமாற்றிலும் இசையிலும் அளவானது நீண்டு ஒலிக்கும். இதோடு நிறுத்தினால் பரவாயில்லை. இந்த இசை என்பது ஒரு நிலம் சார் கருப்பொருளாய் இருக்கிறது என்று வரையறை செய்கிறார். பண்டைய தமிழர்கள் உணர்வின் அடிப்படைக்கு தேவையான பின்புலத்தை நிலங்களை கொண்டு வகுத்தார்கள். இந்த 5 வகை நிலங்கள் இருந்தனவா? இல்லை, பாடுபொருளுக்கு ஏற்றாற்போல் பின்புலத்தை உருவாக்குவதற்காக வகுக்கப்பட்டனவா என்றால் 2 கருத்தினுக்கும் ஆதரவான விவாதங்கள் உண்டு. இல்லை, தமிழகத்துல இந்த 5 நிலங்களும் இருந்தன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற 5 நிலங்களும் இருந்தன என்ற வாதமும் உண்டு. இல்லை, இந்த 5 நிலங்களும் பாடு பொருளுக்கு ஏற்றதோர் பின்புலமாக உருவாக்குவதற்கு தொல்காப்பியர் பகுத்து காட்டியுள்ளார் என்கின்ற வாதமும் இருக்கிறது. எது எவ்வாறாயினும் இந்த 5 நிலங்களுக்கும் உரியதாகிய இசையை வகுத்து சொல்லுகிறார். 5 நிலங்களுக்கும் உரியதாகிய இசை என்பது இங்கு சிந்திக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், அந்தந்த நிலங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த நிலத்து வாழ் மக்களால் இயக்கப்படக்கூடிய அளவினதாக இசை இருக்கும். சான்றாக முல்லைத்திணைன்னு எடுத்துக்கொண்டால் முல்லைத்திணையினுக்கு உரியதாகிய இசை எது என்றால் முல்லைப்பண். இன்று அது மோகனம் என்ற பெயரிலே வழங்கப்படுகிறது. இதிலேயும் ஒரு விவாதம் இருக்கிறது. பண்ணும் இன்றைய வழக்கில் உள்ள ராகமும் ஒன்றா என்றால், என்னை போன்ற சிலர் இருக்கிறார்கள் இதனை ஒன்று என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பண் வேறு ராகம் வேறு. ஆனால் நடைமுறையில பண்களை ராகத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய சில சித்தாந்தங்களும் தோன்றிவிட்டன. ஆனால் இரண்டினுக்கும் உண்டான வேறுபாடுகள் ஏராளம். அதை வேறு வாய்ப்பிலே பார்த்து கொள்ளலாம். அப்போ பண் என்று சொல்லுகின்ற பொழுது முல்லை பண் என்கிறார். அதை மோகனம் என்று எடுத்துக்கொண்டால் முல்லை வாழ் மக்களினது குழல்ல 5 துளைகள் தான் இருக்கும். முல்லையம் தீங்குழல் என்று சிலம்பு பேசுகிறது, ஆம்பலம் தீங்குழல் என்று சிலம்பு பேசுகிறது. இந்த குழல்களில் வாய் வைத்து ஊதுதற்கு உண்டான தலை துளையை தவிர 5 துளைகள் தான் இருக்கும்.
இந்த 5 துளைகளை நீங்கள் முழுமையுமாக காற்றை கொடுத்தீர்கள் என்றால் 5 துளைகளின் ஊடாக காற்று வெளிவருகின்ற பொழுது முல்லை பண்ணை உருவாக்கும். அது மோகனம் என்று இன்று வழக்கில் உள்ளது. இதை ஆங்கிலத்துல பென்டடானிக் ஸ்கேல் என்கிறார். ஆங்கிலத்துல கிரேக்க மொழியில பென்டா என்றால் 5, பென்டானிக் என்றது டோன் என்பதிலிருந்து வந்தது. பென்டடோன், டோன் என்றால் ஒலி. 5 அடிப்படை ஒலிகளை கொண்டு உருவாக்கப்படுவது என்று விளக்குகிறார்கள். உலகியல்ல இன்று வரை எங்கெல்லாம் புல்வெளியை சார்ந்த நிலப்பகுதிகள் இருக்கின்றனவோ, ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் பாஸ்டோரல், அந்த பாஸ்டோரல் பகுதியில வாழக்கூடிய இடையர்கள், கவுஹர்ட்ஸ், அவர்களினுடைய உலகளாவிய இசையே மோகனம் தான், எந்த நாடாயிருந்தால். இதை தொல்காப்பியர் உணர்ந்து சொல்லி இருக்கிறார். இந்த நிலத்தினுக்கு உரிய இசை எங்கெல்லாம் மேய்ச்சல் வெளிகள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் அந்த மேய்ச்சலுக்கு உரியதாகிய பசுக்களை மேய்ப்பவர்கள் இருக்கிறார்களோ அவர்களால் எழுப்பப்படக்கூடிய இந்த இசை உலகளாவியது. அது பென்டடோன் என்கின்ற பென்டடானிக் ஸ்கேலில் தான் அமைய பெற்றிருக்கிறது. இதை தொல்காப்பியம் வகுத்து காட்டுகிறது. அதனை அடுத்து நிலம்சார் தொழிலுக்கு ஏற்றாற்போல் பறைகளை உருவாக்குகிறார். நான் முன்பே கலையை பற்றின விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொன்னேன், ஒரு நிலம் சார்ந்த மக்களின் வாழ்வியலோடு தொடர்புடையதாகத்தான் கலையும் கலைக்கு உரிய கருவிகளும் இருக்கும் என்று. அதன் அடிப்படையில முல்லை நிலத்திற்கு உண்டான பறை என்னவென்றால் ஏறுகோட்பறை என்பர். அதே போல் நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய பறை என்னவென்றால் மீன்கோட்பறை என்பார். கடல் வாழ் மக்கள் படகோட்டி மீனினை பிடிப்பதற்கு தங்களுக்கு இடையே உண்டான மொழியை, சைகைகள் கொள்ளுதற்கு பறையை பயன்படுத்துவார்கள். அது மீன்கோட்பறை என்று பெயர். குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறதற்கு பேர் தொண்டகம்னு பேர், தொடுபறை என்று பெயர். ஏனென்றால் மலையில வாழக்கூடிய மக்கள் பெரிய பறையை எடுத்து செல்ல முடியாது. ஆகவே சிறு பறைன்னு பேரு, அதற்கு தொண்டகம்னு பேர். ஆகவே ஒவ்வொரு நிலத்தினுக்கும் அந்த நிலம் வாழ் மக்களின் வாழ்வியலோடு தொடர்புடைய இசை கருவிகளை, தாளக்கருவிகளை அவர் முன்னெடுக்கிறார். என்ன காரணம் என்றால், ஒரு மொழி, அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள், அவர்களினது வாழும் புலம், அந்த புலத்தினுக்கு ஏற்றார் போன்ற இயற்கை அமைவு, இவைகளினால் பெறப்பட்ட கருவிகளை கொண்டுதான் அவர்களால் தங்கள் கலையை வெளிப்படுத்த முடியும். இதிலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய கருவியை அவர்களால் உருவாக்க முடியாது. ஆகவே இது தவிர்க்க, அதனால்தான் ஒவ்வொரு நிலை யாழினுக்கும் நரம்புகளின் அளவு வேறுபடும். சீரியாழ் என்றால் 7 நரம்புகளை கொண்டுதான் அமைக்கப்படும். ஏனென்றால் அதனை காட்டிலும் பெரிய யாழை மலையிலே எடுத்து செல்லுதல், கையாளுதல் கடினம். ஆகவே அந்த நிலம் வாழ் மக்கள் அந்த நிலத்தினுக்கு ஏற்றாற்போல் அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தி வருவனவற்றைத்தான் தங்களினது கலையின் வெளிப்பாடாக அமைத்திருக்கிறார்கள். இதை தொல்காப்பியர் இசையை பற்றி சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் இதை வகுத்து காட்டுகிறார். நிலத்தினுக்கு உரியதாகிய கருப்பொருள் என்ற ஒன்றை சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியம் 7 என்று தொடக்கத்தில் சொல்லுகிறது. பின் வழிவந்த நூல்களாகிய நம்பி அகப்பொருள் போன்றன எல்லாம் 14 என்று கருப்பொருளை சொல்லுகின்றன. ஆயினும் தொல்காப்பியர் சொன்ன 7ல பண்ணும் யாழும் பறையும் உள்ளன. பின்னெழுந்த நம்பியக பொருள் போன்ற நூல்களிலும் இந்த பண்ணும் யாழும் பறையும் ஒன்று போலவே சொல்லப்பட்டிருக்கின்றன. நிலம் சார் மக்களின் வாழ்வியலுக்கு ஏற்றாற்போல் கலை கருவிகள் இருந்தன. அதை அவர்கள் தங்களினுடைய தொழிலுக்கும் உரியதாகவும் பின்னர் கலைக்கும் உரியதாகவும் மாற்றினார்கள். அது எப்படி இரண்டினுக்கும் ஒரே கருவியாக வரும் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கலைக்கு என்று உருவான கருவிகள் எல்லாம் ஒரு காலத்தில் அவர்களின் அன்றாட வாழ்வியலுக்கு உரியதாகிய பொருள் ஈட்டும் அல்லது வாழ்வியலை சார்ந்த பணிகளுக்கு உரிய கருவிகளாகத்தான் இருந்தன.
வேடிக்கையாக சொல்லுவார்கள், காலையில் அது கொலை கருவி, மாலையில் அது கலை கருவி என்பார். வில் என்பது காலையில கொலை ஆடுவதற்கு வில்லை பயன்படுத்தினார். அந்த வில்லை திருப்பி பிடித்துக் கொண்டு கையில் உள்ள அம்பினால் அந்த நாண்களை தட்டுவார்கள். ஒவ்வொரு வில்லும் ஒவ்வொரு அளவில் வளைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வில்லிலும் கட்டப்பட்ட நாணினது தடிமன் மாறி இருக்கும். கட்டப்பட்ட இழுப்பு, இந்த டென்ஷன் என்பது மாறி இருக்கும். இப்ப வெவ்வேறு ஒலிகளை எழுப்பும். நரம்பு கருவிகளுக்கு இதுதான் பொது இலக்கணம். அதனுடைய நீளம், அதனுடைய தடிமன், அதனுடைய முறுக்கு, இந்த மூன்றின் அடிப்படையில தான் வெவ்வேறு ஒலிகளை நரம்பு கருவிகள் உருவாக்கும். காலையில் அந்த வில்லை கொண்டு விலங்குகளை வேட்டையாடியவர்கள் மாலையில் அந்த கருவிகளை கொண்டு இசையை எழுப்பி தங்களினது பொழுதுபோக்கினை மேற்கொண்டார்கள். ஆகவே எது தொழில் சார்ந்ததாக இருந்ததோ அதுவே கலை சார்ந்ததாக. போர்க்களத்திலும் வேட்டையாடக்கூடிய களனிலும் தங்களுக்கு இடையே சைகைகளுக்காக பயன்படுத்தி கொண்ட பறைகளை மாலை நேரத்துல கலை வளர்க்க பயன்படுத்தினார்கள். அதனால்தான் ஏறுகோட்பறை என்றால் எருதினை பிடிப்பதற்கு உரிய பறை, மீன்கோட்பறை என்றால் கடலிலே சென்று மீனை பிடிப்பதற்கு உரிய பறை அது என்றாக பயன்படுத்தி அதனையே ஆகச்சிறந்த கலைப்பொருளாக மாலையில கையாண்டார்கள். இதனை வகுத்து காட்டினது தொல்காப்பியம். அதனால்தான் அவைகளுக்கு பெயரிடுகின்ற பொழுது அந்த நிலம் சார் பெயரையே முல்லை யாழ், மருத யாழ், பண் என்று சொல்லுகின்ற பொழுது முல்லை பண், மருத பண், நெய்தல் பண் என்று நிலம் சார்ந்த அந்த பின்புலம் சார்ந்த அந்நிலத்து வாழ் மக்களின் உணர்வு சார்ந்த இசை வடிவத்தையே அந்த இசை வடிவங்களுக்கு பெயர் சூட்டினர். இது இசையை பற்றின ஒரு பகுதி, ஒரு கூறு. இதை மேலும் ஆராயப்பட வேண்டும். இதற்கு பல்வேறு விதமான களங்கள் இருக்கின்றன. ஆய்வதற்கு காலப்போக்கில் அதை மேலும் மேலும் நுணுகி ஆராய்வதற்கு உரிய பகுதிகள் தோன்றிய வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றன. சிலம்பில் ஓரளவினுக்கு வளர்ச்சியை பார்க்கின்றோம். சிலம்பு என்பது தொல்காப்பியத்திற்கு பின் எழுந்த நூல். பண்களை பற்றின ஒரு பரவலான அடித்தளத்தினுக்கு உரியதாகிய ஆய்வை இளங்கோவடிகள் செய்தார். அதுக்கு தொல்காப்பியம் தான் முதல்ல துணை நிற்கிறது. அதிலிருந்து தான் இளங்கோவடிகள் தன்னுடைய ஆட்சியர் குறவையில பண்ணினை பற்றின மிக நீண்டதோர் விளக்கத்தை தர முடிகிறது. எவ்வாறு அந்த பண்கள் ஒன்றிலிருந்து ஒன்று பிறக்கிறது, அந்த சுழற்சி முறை, பாலை முறை என்பனவற்றை எல்லாம் வகுத்து காட்டினார். இவற்றுக்கு எல்லாம் அடிப்படை தொல்காப்பியமே. அடுத்தது ஆடல் கூத்து. இந்த சொற்களுக்கு நடைமுறையில நாம காணக்கூடிய விளக்கம் வேறு, இவைகளினது மூல வடிவம் வேறு. ஆடல் என்ற சொல் எவ்வாறு தோன்றுகிறது என்று பாருங்கள். அடு என்றால் ஒருவனை கொல்லுதல் அர்த்தம். அடுதல் என்றால் கொல்லுதல் அர்த்தம். அட்டான் என்றால் அவன் ஒருவனை கொன்றான் அர்த்தம். இது தொல்காப்பியத்தில் இருக்கு. அதனை தொடர்ந்து எழுந்த சங்க இலக்கியத்தில் இருக்கு. அதனை தொடர்ந்து எழுந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. களவழி 40 எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அட்டக்களர்கள் தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். அட்டக்களம் போர்க்களத்திலே பகைவர்களை கொன்ற களம்னு அர்த்தம். அடுதல் என்றால் கொல்லுதல். சரி, இப்ப அடுதல் என்றால் கொல்லுதல் அப்படின்னாக்க அடு என்றால் கொல். போர்க்களத்துல பண்டைய காலத்தில் ஆடவர்கள் முன் நின்று போர் செய்ததினாலே அந்த அடுதலை தொழில் செய்ததினால் அதனால் பெற்ற வெற்றி ஆடு என்று பெயர். இதற்கு எங்க சான்று இருக்கு? நக்கண்ணையார் பாட்டு புறநானூறு. ஆடு ஆடு என்றோர் ஒரு சாரோரே, ஆடு அல்லன் என்றார் ஒரு சாரோரே, யான் கண்டனன் அவன் ஆடு ஆகுதலே. நற்கிள்ளி என்கின்ற சோழ மன்னன் ஒரு மல்லனோடு செய்த போர்க்களத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று ஊர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நக்கண்ணையார் பாடின பாடல், மல்லன் வென்றான் என்று ஒரு சிலர் சொன்னார்கள், இல்லை சோழன் வென்றான் என்று ஒரு சிலர் சொன்னார்கள், நான் என் கண்களால் பார்த்தேன் சோழன் வென்றதை என்று சொல்லக்கூடிய கைக்கிளை பாட்டு.
6 பாட்டு எழுதியிருக்கிறார்கள் நக்கண்ணையார் கைக்களையில. இதுல முதல் பாட்டு அது ஆடு ஆடு என்றோர் ஒரு சாரோரே. நடுவில் இருந்து இந்த சொற்றொடரை கையாளுகிறேன். முதல் வரிகள் வேறு. சரி, அப்ப அடு என்கின்ற கொல்லுதல் தொழிலை செய்து அதனால் பெறக்கூடிய வெற்றி ஆடு. அதனால தான் பழைய காலத்துல இந்த வெற்றிக்கு உரியவன் என்பதினால ஆடவன் என்றார். அந்த ஆடு என்ற வெற்றியை அவன் கொண்டாடுகின்ற பொழுது அதனால் விளைந்த கலை ஆடுதல் கலை. இன்றைக்கும் வெற்றி பெற்றவர்கள் மிகப்பெரிய அளவில் விளையாட்டுகளிலோ அல்லது தனிமனித விளையாட்டிலோ வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் அந்த களத்திலேயே குதிப்பதை மகிழ்வதை பார்க்க முடிகிறது. அவர்களோடு சேர்ந்து அந்த விளையாட்டை பார்த்த ரசிகர்களோ குதிப்பதை ஆடுவதை பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படை எங்கு தோன்றியது? தொல்காப்பியம். தொல்காப்பிய புறத்திணையில ஒள்வாள் அமலைன்னு ஒரு துறை இருக்கிறது. ஒள்வாள் அமலைன்னா போர்க்களத்துல வீரன் ஒளி பொருந்திய தன்னுடைய வாளை வீசிக்கொண்டு ஆடுவது. அதுக்கு பேரு அமலை கூத்து. அதற்கடுத்து நூழில் ஆட்டு என்ற ஒரு துறை இருக்கிறது. நூழில் என்றால் ஈட்டி. ஈட்டியில எதிரியினுடைய உடலை குத்தி எடுத்து ஆடுவது நூழில் ஆட்டு. அப்போ போர்க்களத்துல வெற்றி பெறுவதற்காக எதிரிகளை அழித்து அதன் காரணமாக ஆவேசத்துடன் ஆடுவதுதான் ஆடல் என்று இருந்தது. அதனால்தான் பின்னாளில் சிலம்பு காட்டக்கூடிய 11 ஆடலும் போர்க்களத்தில் தோன்றியவையாக இருக்கின்றன. சிவனாடின பாண்டரங்கமும் கொடுகொட்டியும், திருமாலாடின மல்லாடலும் அல்லியமும் குடமாடலும் எல்லாம் போர்க்களம். முருகன் ஆடிய துடியாடலும் குடையாடலும் போர்க்களம். பைரவி ஆடிய மரக்கால் ஆடல் போர்க்களம். மன்மதன் ஆடிய பேடு ஆடல் போர்க்களம். இந்திராணி ஆடிய கடைசியர் ஆட்டம் போர்க்களம். திருமகள் ஆடிய பாவையர் ஆடல் போர்க்களம். அப்போ போர்க்களத்தினுக்கு உரிய வெற்றியை பெற்று அன்றைய காலத்துல வீரர்கள் ஆடினதற்கு பெயர் ஆடல். இத வேறு எங்கு தொல்காப்பியம் பேசுகிறதுன்னா, வாகை திணையில வெற்றி பெற்ற மன்னன் முன் அவனது தேருக்கு முன்னாக வீரர்கள் ஆடி வருவார்கள் கூட்டமாக. அதுக்கு பேரு குறவைன்னு எழுதினார். முன் தேர் குறவை, பின் தேர் குறவை. குறவைக்கு என்ன இலக்கணம் சொன்னார் அடியார்க்கு நல்லார்? 7 8 9 ஒன்று கூடி ஆடுதற்கு உரியதோர் ஆடல். அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார அரங்கேற்ற கதை உரை குறவைக்கு. அப்போ குறவை என்பது கூடி ஆடுதல். அப்போ கூத்து என்பது கூடி ஆடுதல். இதற்கு எங்க குறிப்பு இருக்கு? புறநானூற்றுல நம்முடைய ஆதிமந்தியார் பாட்டுல இருக்கு. மல்லரு தழுவிய குழுவீனானும் மகளிர் தழுவிய துணங்கையானும் யாண்டும் காணேன் மாந்தக்கோனை யானுமோர் ஆடுகளம் அல்லே. நானும் ஆட்டத்தினுக்கு உரியவள் தான். என் கணவனை நான் பல இடங்களில் தேடி வருகிறேன். எங்கெல்லாம் மல்லர்கள் ஆடிய ஆட்டக்களத்திலும் அவனை தேடினேன், கிடைக்கவில்லை. மகளிர்கள் ஆடிய துணங்கையிலும் நான் தேடினேன், அவன் கிடைக்கவில்லை. கூடி ஆடுதல், பெண்கள் ஆடக்கூடிய துணங்கையை புறநானூறும் பேசுகிறது. பாடல் மிக அழகான பாடல். எழுதியவர் தொடித்தலை விழுத்தண்டினர். துணங்கை ஆடி துடுமென நீரிலே குதித்து அன்றைய காலத்தில் இளைஞனாக இருந்த பொழுது நான் செயல்பட்டேனே, இப்பொழுது வயோதிகம் வந்துவிட்டதே, யாண்டு சென்றது அக்கல்லா இளமைன்னு ஒரு அப்பொழுது தொல்காப்பியர் வகுத்த இந்த அடு என்பது ஆடு என்றாகி அதனால் பெற்ற ஒரு ஆடல் வடிவம், கலை வடிவம் ஆடல் ஆயிற்று. அது போர்க்களத்துல வெற்றி பெற்றவர்கள் ஆடுதல். அதனுக்கு அடுத்து கூடி ஆடுதல குறவைன்னு சொல்லுகிறார். இந்த குறவையை தொல்காப்பியர் புறத்திணையில முன்தேர் குறவை என்றும் பின்தேர் குறவை என்றும் பேசுகிறார். பேசி முடித்ததற்கு பிறகு தொல்காப்பியர் அகத்திணையில ஒரு குறிப்பை தருகிறார். என்னவென்றால்,
நீங்கள் என்ன ஒரு கருத்தை ஒருவரிடம் தொடர்பு படுத்துவதாக இருந்தாலும் அதை 3 நிலைகளில் தொடர்பு படுத்த முடியும். எந்த அடிப்படைன்னு கேட்டா, ஒன்று உலகியல் அடிப்படை, இரண்டாவது நாடகம் என்கின்ற புனைவியல் அடிப்படை, மூன்றாவது புலநெறி என்கின்ற உள்ளார்ந்த வெளியீடுகைன்னு பேசுகிறது. இந்த 3 நிலைகளை மற்றைய நாட்டிய நாடக நூல்கள்ல 2ஐத்தான் பார்க்க முடியும். உலகியல் என்கின்ற லோக தர்மியை, புனைவியல் என்கின்ற நாட்டிய தர்மியை. தொல்காப்பியர் காட்டின புலனெறி வழக்கு என்பது ஏனைய பிற இலக்கண நூல் ஆசிரியர்களால் என்றுமே எடுத்து சொல்லப்படாமல் விட்டு போனது. தொல்காப்பியர் இந்த 3வதற்கு கொடுத்த இன்றியமையாமைதான் பிற்காலத்துல தமிழர்தம் பண்பாட்டினுக்கும் கலையினுக்கும் ஒரு அடிப்படையான வேர் போல நின்றது. இப்போ உலகியல் வழக்குன்னா நமக்கு தெரியும், உள்ளதை உள்ளவாறு எடுத்து செல்வது. நாடக வழக்கு என்பது உள்ளதை உணர்ந்தவாறு சொல்லுவது. புலனெறி வழக்கு என்பது சொல்லுதல் என்பது மட்டுமே உரியதாய் நிற்பது. இதை ஏன் 3வதாக தொல்காப்பியர் சொன்னார்னா, பண்பாட்டுல மிக நுணுக்கமானதும் மிக தனித்துவமாகவும் இருப்பது எது என்றால் காதல் உணர்வு. இந்த காதல் உணர்வு நுணுக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த புலனெறி வழக்கு என்பது காதல் சார்ந்த, களவு கற்பினை சார்ந்த மெய்ப்பாடுகளுக்கு உரியதாக இது இருக்க வேண்டும் வகுத்து. மற்றது 2 எல்லோருக்கும் பொதுவானது. உலகியலும் நாடக வழக்கும் எல்லோருக்கும் பொதுவானது. நூற்பாதை அப்படித்தான் எழுதுறார். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனெறி வழக்கு கலியே பரிபாடல் என ஆயிரு திறத்தன்னு விளக்கம் தந்து கொண்டு போகிறார். சரி, எதற்கு இந்த நாடக வழக்கையும் ஒரு கருத்தை காட்சியாக மாற்றுகின்ற பொழுது சொல்ல முனைகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு ஒரு வரையறை தருகிறது. ஒரு கருத்தை காட்சி பொருளாக மாற்றுதல் என்பதுதான் இலக்கியத்தின் பெரும்பான்மையான வெற்றி. ஏனென்றால் ஒரு பாடலை சொல்லுகின்ற பொழுது அதில் சொல்லப்பட்ட கருத்து, அந்த கருத்தினால் பெறக்கூடிய நம்முடைய அறிவினுக்கு உகந்தன நமக்கு ஒரு தோற்றமாக காட்சியளிக்க வேண்டும். அதனால் அவர் என்ன செய்தார்? ஒரு கருத்தை உருவாக்கி அதை காட்சி பொருளாக மாற்றுவதற்கு துணை செய்யக்கூடிய பொருள்களை வகைப்படுத்தினார். அந்த துணை செய்யக்கூடிய பொருள்கள் எவை என்றால், முதல், கரு, உரி என்று பிரித்தார். முதல் என்பது நிலமும் பருவமும் நாட்பொழுதும் வகுத்தார். ஏனென்றால் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு உண்டான பின்புலத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பேக்ரவுண்ட். இன்னமும் தொடர்ந்து நம்முடைய திரைப்படங்களில் கூட எத்தகைய உணர்வினுக்கு பாடல்கள் புனையப்படுகின்றதோ அதற்குரிய இயக்கத்தினை இயக்குனர் மேற்கொள்ளுகின்ற பொழுது பின்புலத்தை தான் முன்னெடுக்கிறார். ஆங்கிலத்துல சொல்லணும்னா லொகேஷன். தவிர்க்க முடியாது. இது அதே போல நாடகத்திற்கு நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு உண்டான திரைச்சீலைகளை எழுதி வைக்கிறோம். இந்த திரைச்சீலை வழக்கத்தை சிலம்பும் எடுத்து பேசுகிறது. ஒரு முகம், பொறுமுகம், கறந்து வரல் என்கின்ற 3 எழினிகள் இருந்ததாக சிலம்பும் பேசுகிறது. அதனால இந்த பின்புலத்தை உருவாக்குவதற்கு உரிய முதல் பொருளை விளக்குகிறார். நிலம். அந்த நிலத்தை 5 பகுதிகளாக பகுக்கிறார். மலை, காடு, வயல், கடல். இந்த மலையும் காடும் சிதைந்த நிலையில இருப்பது பாலையினர். தமிழகத்துல பெருமணல் வெளி கிடையாது. அந்த காலத்திலும் கிடையாது, இந்த காலத்திலும் கிடையாது. அதனால பெரு மணல் வெளிய பாலைன்னு சொல்லாத, அதுக்கும் சிலப்பதிகாரத்தை தான் மேற்கோளா காட்ட வேண்டியிருக்கு. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் எய்தும் பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். இது சிலம்பு. அப்போ காடும் மலையும் தன் வளத்தை இழந்தால் பாலையாக மாறும். இந்த நில பின்னணி தேவை.
அப்பொழுதுதான் இந்த பின்னணியை நீங்கள் சொல்லுகின்ற பொழுதே நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து எதுவாக இருக்கும் என்பதை கேட்பவர்களோ படிப்பவர்களோ தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விடுவார்கள். அந்த நிலத்தினுக்கு துணையாக பருவம், ஒவ்வொரு நிலத்தினுக்கும் எந்த பருவம் உகந்தது கொடியது ரெண்டுத்தையும் சொல்றேன். அதனோடு நில்லாமல் பருவத்தோடு ஒரு நாட்பொழுதுல எந்தெந்த நேரம் அந்த நிலத்திலே கடுமையாக இருக்கும். பாலை என்றால் நண்பகல் என்பர், குறிஞ்சி என்றால் யாமம் என்பர், நெய்தல் என்றால் ஏற்பாடு என்பர், சூரியன் மறையும் நேரம். இதெல்லாம் அந்த நிலம் சார் மக்களின் வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த பொழுதுகள் அவர்களுக்கு துன்பத்தை தரத்தக்க பொழுதுகளாக இருக்கும். இதனை வகுத்து கொடுத்ததோடு நில்லாமல் ஒரு கருத்தை காட்சி பொருளாக காட்டுகின்ற பொழுது மேற்கோள்கள் காட்ட வேண்டும் அல்லவா? அதற்கு கருப்பொருள்களை பயன்படுத்து என்று கருப்பொருள்களின் பட்டியலை கொடுக்கிறார். ஒவ்வொரு நிலத்தினுக்கும் தனித்தனியான கருப்பொருள்கள், அது இசை கருவிகளாக இருக்கலாம், அல்லது அந்த நிலத்து வாழ் பறவை, நிலத்து வாழ் விலங்கு, அந்த நிலத்தினுக்கு உரிய மரம், பூ போன்றவைகள் இருக்கலாம். இவைகளை கொண்டு அந்த கருத்தை நீங்கள் சற்று விரிவாக மேற்கோளோடு பார்ப்பவர்களுக்கோ படிப்பவர்களுக்கோ மனத்தில் பதிவது போல எடுத்து சொல்ல. இதற்கு மேலாக அந்தந்த நிலத்தினுக்கு உரியதாகிய மானுட உணர்வை உரிப்பொருள் என்கிறார். உரியதாகிய ஒழுக்கம், உரியதாகிய பொருள், இவ்வளவும் சொன்ன தொல்காப்பியர் அடுத்து சொன்ன நூற்பாதான் அழகு. இவ்வாறு நான் வகுத்து கூறியதை எந்த காலத்திலும் மாற்றி விடாதேன் இலக்கணம் எழுதி. நான் இவ்வாறு வகுத்து கூறியிருக்கிறேன் அல்லவா, முதல் கரு உரி என்று. அவ்வாறு நான் வகுத்து கூறியதை சில இடங்கள்ல உரிப்பொருளை தவிர முதல் பொருளையும் கருப்பொருளையும் கூட மயக்கி சொல்லிவிடு, தப்பில்லை. உரிப்பொருளை மயக்காதே. ஏனென்றால் இதுதான் இந்த மொழி, இந்த மொழியின் கண் வாழ் மக்கள், அந்த மக்களினுக்கு உண்டான தொடர்புடைய இலக்கியங்கள், இவைகளினது பண்பாடுன்னு பேசு. ஏனென்றால் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லைன்னு இலக்கணம் எழுதி. மக்களினுடைய பண்பாட்டை களனாக கொண்டு எழுதப்படக்கூடிய இந்த செய்யுள்கள்ல மரபுகளை மாற்றி எழுதாதேன்னு. மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. செய்யுள் என்பது ஒரு இனத்தின் ஆவணங்கள், ஞாபகம் வச்சு. ஒரு இனத்தின், அந்த இனம் சார் மக்களின் அவர்களால் பேசப்படக்கூடிய மொழியின், அந்த மொழியினால் விளைந்த பண்பாடுகளின் ஆவணங்கள் என்பன இலக்கியங்கள், டாக்குமெண்ட்ஸ். அதுல நீங்கள் குழப்பத்தை செய்து விடாதீர்கள். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. என்னென்ன மரபு இருக்கு? முதல்ல சொன்ன மரபு என்ன என்றால், அன்பின் அகன் ஐந்தினையில யாருடைய இயற்பெயரையும் சொல்லாதேன்னு ஒரு மரபை உருவாக்கி இன்று வரை நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் புனைவுகளாக எழுதப்படக்கூடிய கதைகளிலோ நாடகங்களிலோ திரைப்படங்களிலோ நாம் கற்பனை பெயர்களை தருகிறோமே ஒழிய பங்கேற்போர்களினது இயற்பெயரை சொல்லுவது இல்லை. அன்பின் அகன் ஐந்தினை மருங்கில் ஒருவர் பெயர் சுட்டி கொளப்பெறார் ஒரு மரபை உருவாக்குறார். இந்த மரபை மாற்றாதீர்கள். அதனாலதான் சங்க இலக்கியங்கள்ல காதல் பாடல்கள்ல தலைவன் தலைவி உண்டு, வெப்பன் பொறுப்பன் உண்டு, பிழத்தி உண்டு, ஊரன் மகிழ்நன் உண்டு. அவர்கள் யார், என்ன பெயர் தெரியாது. அந்தந்த நிலம் சார் பெயர்கள் தான். ஏனென்றால் உணர்வு முக்கியம், அதை உணர்த்துதல் முக்கியம். அதிலே யார் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னவென்றால், புற நிகழ்வுகளை மேற்கோளாக காட்டி இதனை இவர் செய்தார் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாடம். ஒரு வெற்றி பெற்றவன் இருக்கிறான், இவனை போல் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனது வெற்றி எனக்கு படிப்பினை. நான் இவனை போல் காதலிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது தனிப்பட்ட மானுட உணர்வு. ஒருவரை போல் மற்றொருவர் காதலிக்க முடியாது.
ஒருவரை போல் மற்றொருவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. அவரவர் நோக்கம், அவரவர் சூழல், அவரவர் தேவை, அவர்கள் கொண்ட உள்ள இயல்பு இதற்கு ஏற்றாற்போல் தான் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த முடியும். மற்றைய பொது செய்திகளான வெற்றியோ, கொடையோ, வீரமோ, கல்வியோ, தருகண்ணோ மேற்கோளாக காட்ட முடியும். அதனால தொல்காப்பியர் என்ன மரபை உருவாக்குகிறார்? அன்பின் அகன் ஐந்தினை, அகன் ஐந்தினையாகி 5 திணைகளிலே பயின்று வரக்கூடிய அன்பின் காரணமாக தோன்றக்கூடிய காதல் உணர்வுகளை அதை காட்டக்கூடிய மாந்தர்களின் இயற்பெயரை சொல்லாதே. இன்று வரைக்கும் அந்த மரபு பின்பற்றப்பட்டு வருகிறது, மாறல. அடுத்த கேள்வி ஒரு மாணவன் கேட்டான் தொல்காப்பியத்தில், ஒரு கால் மரபை மாத்திட்டா என்ன ஆயிடும்? மரபை மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறேன், மாற்றி விடுகிறேன், என்ன ஆகும்? மரபு நிலை திரியின் பிரிது ஆகும். நம்முடைய மொழிக்கு என்ற ஒரு மரபு இருக்கிறது. மொழியின் கண் பாடப்படுவதற்குண்டான பாடு பொருள்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. இவைகளை நீ மாற்றுவதாக இருந்தால் கற்பவர்களுக்கும் அதை காட்சிப்படுத்தி காட்டுபவர்களுக்கும் காணுபவர்களுக்கும் நீ என்ன சொல்ல வருகிறாய், எதனை செய்கிறாய் என்ற தெளிவில்லாமல் குழப்பத்தினுக்கு உட்படுவார்கள். மொழி என்பது தெளிவினை தரக்கூடிய கருவி, உள்ளதையும் குழப்பிவிடக் கூடாது. அதற்கு நீ வாய்ப்பை உருவாக்கி விடாதே. ஆகவே மரபு நிலை திரியின் பிரிது ஆகும் என்றார். இந்த அடிப்படையோடு தொல்காப்பியர் நின்றிருந்தால் பரவாயில்லை. ஒரு கருத்தை புலப்படுத்துவதற்கு வரையறை சொன்னவர், அதற்கு உரியதாகிய முதல், கரு, உரி என்று பொருளை பாகுபடுத்தி காட்டியவர். இந்த கருத்தை கொண்டு செலுத்துவதற்கு உரிய நபர்களையும் வகுத்து காட்டினார். அதற்கு மிக இது இன்றைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏனென்றால் தொல்காப்பியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், பயிற்சி உள்ளவர்கள் ஒன்றை கவனித்திருக்க வேண்டும். புறத்திணையில் சொல்லப்படக்கூடிய கூறுகள் எல்லாம் நிகழ்வினை, புறத்திணையில சொல்லப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் நிகழ்வுகளை ஒட்டி பேசப்படும். வெற்றித்திணைன்னா என்ன? நிறை கை கொள்ளுதல். அதற்கு என்ன இலக்கணம்? அதற்கு வரிசையாக சொல்லுகின்ற பொழுது நிகழ்வுகளை சொல்லுவார். படையங்கு அரவம், பாக்கத்து விரிச்சி, புடைகட போகிய செலவே, புடைகட ஒற்றின் ஆகிய வேயே என்று நிகழ்வுகளை மையம் வைத்து சொல்லுவார். புறத்திணை முழுவதும். அகத்திணையிலும் களவியலும் கற்பியலிலும் எடுத்து பாருங்கள், கூற்றின் அடிப்படையில் சொல்லுவார். அகத்திணையில இது தலைவன் கூற்று, ஒரு பட்டியல் கொடுப்பார். இது தோழி கூற்று, ஒரு பட்டியல் கொடுப்பார். களவியல்ல தலைவி கூற்று, தலைவன் கூற்று, தோழி கூற்று, நற்றாய் கூற்று என்று கூற்றின் அடிப்படையில அகப்பொருளை பிரித்து காட்டுவார். ஏனென்றால் அகப்பொருள் என்பது சொல்லுபவர்களினது திறமும் கேட்பவர்களது இடமும் சொல்லும் பொருளினது தன்மையும் பொறுத்து மாறக்கூடியன. ஆகவே கூற்று, கேட்போர், முன்னம் என்பதை வகுத்து காட்டினார். ஏனென்றால் கேட்போருக்கு ஏற்றாற்போல் கூற்றினை நிகழ்த்துபவர்கள் மாற்றி சொல்லுவார்கள். ஒன்று போல நம்மால் சொல்ல முடியாது, ஒன்றும் வேண்டாம். உண்மை வெல்லும் என்ற ஒரு கருத்தை ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பொது மேடையில் சென்று பேசுகின்ற பொழுது ஒன்று போலவா நாம் சொல்லுகிறோம்? இல்லையே. குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் சிறு சிறு கதைகளை சொல்லி, கல்லூரி வகுப்புல சொல்லுகின்ற பொழுது உண்மைக்கு புறம்பாக பேசுவதனால் வரக்கூடிய விளைவுகளை சொல்லி, பொது மேடையில் சொல்லுகின்ற பொழுது இது ஒரு சமூக கேடு என்று சொல்லி விளக்குகிறோம். ஏன்? கேட்பவர்களுக்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய கூற்றினை மாற்றிக் கொள்ளுகிறோம். இதை தொல்காப்பியர் பேசினார். கூற்று, கேட்போர், முன்னம் என்கிறார். எது பற்றி நீ பேச போகிறார்? ஏனென்றால் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்றாற்போல், கேட்பவருக்கு ஏற்றாற்போல் கூற்றை நிகழ்த்துபவர்கள் தங்களால் இயன்ற மாற்றங்களை செய்து நிகழ்த்துவார்கள். அதனாலதான் சங்க இலக்கியத்தின் அகப்பாடல்கள் அனைத்தையும் எடுத்து பாருங்கள், தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கும். இது தலைவி கூற்று,
முன்னம் என்று சொல்லி இன்ன காரணத்தினால் இது நிகழ்த்தப்படுகிறது. இதனை கேட்பவர் தோழி என்றோ தலைவன் என்றோ அல்லது நற்றாய் என்றோ கொடுக்கப்பட்டது. இது அடிப்படை. ஆகவே இந்த கூற்று கேட்போர் முன்னம் என்பது இன்று வரை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நமக்கு ஏதாயிலும் ஒரு சிக்கல் என்றால் தாயிடம் ஒரு மாதிரி பேசுவோம், தந்தையிடம் ஒரு மாதிரி பேசுவோம், நம்முடைய சகோதரர்களிடம் ஒரு மாதிரி பேசுவோம். நிகழ்ச்சி ஒன்றாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம், நமக்கு கொஞ்சம் பணம் தேவை செலவுக்கு. அம்மாவிடம் கேட்கின்ற பொழுது கூற்று நாம் தான் நிகழ்த்துகிறோம். முன்னம் யார்? அம்மாவாக இருந்தால் கேட்கும் முறை வேறு, அப்பாவாக இருந்தால் கேட்கும் முறை வேறு, சகோதரனாக இருந்தால் அதிகாரத்தோடு கேட்கும். அடிப்படை. ஆகவே நீங்கள் நிகழ்வு ஒன்றாக இருந்தாலும் கேட்பவருக்கு ஏற்றாற்போல் கூற்றினுடைய செயல்பாடுகள் மாறும். இதனை வகுத்து காட்டினார் தொல்காப்பியர். அந்த பண்பாடு இன்று வரை நம்மிடம் கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளல. ஒரு இன்மி அளவு கூட மாறும். நாம எடுத்துக்கொண்ட செய்திகளினுடைய கனத்தை பொறுத்து, நாம் கேட்பவரினுடைய தன்மையை பொறுத்து நாம் அதை மென்மைப்படுத்தியோ அல்லது நிதானப்படுத்தியோ ஆழப்படுத்தியோ அல்லது அகண்ட நிலையிலோ சொல்ல தலைப்படுகிறோம். என்ன காரணம்? இது தொல்காப்பியர் வகுத்த பார்வை. இதனோடு நின்றால் பரவாயில்லை. தொல்காப்பியர் அடுத்த நிலைக்கு போகிறார். இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் நீ உன்னுடைய உடல் மொழி என்கின்ற பாடி லாங்குவேஜ் அதை கையாள வேண்டும். நான் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னால கைகளை ஆட்டாமல் பேச முடிவதில்லை. பாருங்கள், கைகளை ஆட்டுவதோ அதற்கு ஏற்றாற்போல் முகத்தை மாற்றுவதோ குரலினுடைய ஏற்ற இறக்கங்களை தருவதோ தவிர்க்க முடியல. இதைத்தான் தொல்காப்பியர் மெய்ப்பாடு என்ற தனி இயலாக வகுத்தார். மெய் என்றால் உடல், பாடு என்றால் செயற்படுத்துதல். ஆங்கிலத்துல சொல்லணும்னா பாடி மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ரொம்ப அழகான பகுதின்னு நான். மற்றவர்கள் எல்லாம் சுவை பற்றி விளக்கினார்கள். தொல்காப்பியர் சுவைனே விளக்கல. சுவைக்கு ஏற்றாற்போல் அவரவர் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்னெடுத்த மெய்ப்பாடு என்று விளக்கினார். இந்த மெய்ப்பாட்ட தொல்காப்பியத்தினுடைய நுணுக்கம் இன்று வரை எந்த ஒரு இலக்கணாசிரியத்தையும் கிடையாது. எனக்கு நடன நூல்களும் தெரியும், நடனத்தின் தலையாய நூலாகிய நாட்டிய சாஸ்திரம் தெரியும். அதனை தொடர்ந்து எழுந்த 9ஆம் நூற்றாண்டு வரை வடமொழியில் எழுந்த அத்தனை நடனம் சார்ந்த, அந்த நடனத்தோடு தொடர்புடைய சுவை சார்ந்த, சுவை என்பதை ரசா என்பார்கள், அதை சார்ந்த அத்துணை நூல்களும் ஓரளவு பழக்கம் உண்டு. அந்த நூல்களில் தொல்காப்பியர் சொன்னது போன்றதாகிய பாகுபாடு யார் ஒருவராலும் சுட்டப்படவில்லை. என்ன காரணம்? தமிழர்களின் பண்பாடு ஏனைய பிற நிலத்து வாழ் மக்களின் பண்பாட்டை காட்டிலும் மேலானது. இந்த மெய்ப்பாட்டை சொல்லுகின்ற பொழுது பொது மெய்ப்பாடுன்னு தனியா பிரிச்சுட்ட. நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி என அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப பொது. ஒவ்வொன்றினுக்கு 4 களன்கள் பொது. இவைகளோடு துணை கலன்களாக வரக்கூடிய 32 ஆங்கவை ஒரு பாலாக ஒரு பால் நடுநிலை என்று தொடங்கக்கூடிய நூற்பால வரக்கூடிய 32 பொது. இது எல்லோருக்கும் இயல்பாக வரக்கூடிய மெய்ப்பாடுகள் பிரிச்சுட்ட. நீங்கள் யாரோடு பேசினாலும் இந்த பொது மெய்ப்பாடுகளோடு முதல்ல சொன்ன 32 துணை மெய்ப்பாடுகள் 32, இந்த 64 என்பது உங்களால் எல்லா இடங்களிலும் எல்லோராடும் பேசுகின்ற பொழுது வரக்கூடிய உணர்வின் வெளிப்பாடு, அதற்கு உரிய உடலின் செய்கை. அதற்கு அடுத்து அவர் போன இடம்தான் மிக அழகு. களவு காலத்து மெய்ப்பாடுன்னு பிரிச்சார். இது அகப்பொருளுக்கு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மெய்ப்பாடு. இன்று உளவியலோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய பகுதி அது. அந்த களவியல் மெய்ப்பாட்டை கூட 2 கூறா பிரிச்ச. ஒன்று புணர்ச்சிக்கு முன் மெய்ப்பாடு, பின் புணர்ச்சிக்கு வரும் மெய்ப்பாடு. புணர்ச்சிக்கு முன் வரும் மெய்ப்பாடு 12ன்னு பிரிச்சார். புகமுகம் புரிதல், பொறிநுதல் வியத்தல், நகுநய மறைத்தல், சிதைவு பிறர்க்கு இன்மையோடு சொல்லிய 4 ஒன்றென மொழிப என்று 2என மொழிப 3என மொழிப என்று ஒவ்வொன்றிலும் 4 4ஆக 12 மெய்ப்பாட்டை புணர்ச்சிக்கு முன்னதாக வைத்தார்.
உணர்ச்சிக்கு பிறகு 4, 5, 6 என்று சொல்லி அவைகள் ஒவ்வொன்றினுக்கும் 4, 4 என்று சொல்லி அந்த 12 வை. களவுல இப்படி விளக்கின தொல்காப்பியர் அடுத்த களனுக்கு போனார். எங்கன்னா கற்பில் இந்த மெய்ப்பாடுகள் எவ்வாறு இருக்கும். களவு காலத்துல இருந்த உணர்வு கற்பிலும் இருக்கும். ஆனால் அதற்கு உடலினுடைய செயல்பாடுகள் வேறுபடும் வகைப்படுத்தினர். கற்பு காலத்திலும் காதலிப்போம், களவு காலத்திலும் காதலிப்போம். களவு காலத்துல உணர்ச்சி பிரதானமாய் இருக்கும். ஆகவே மெய்யினுடைய பாடுகள் ஆரவாரமாயிருக்கும். கற்பு காலத்துல உணர்ச்சியை காட்டிலும் பொறுப்பு பிரதானமாயிருக்கும். ஆகவே உடலின் கண் தோன்றக்கூடிய மெய்ப்பாடுகள் நிதானமாயிருக்கும். இதை பகுத்து காட்டினார். இன்றும் அது நம்முடைய அந்த அமைப்பிலேயே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனோடு நில்லாமல் தகாத மெய்ப்பாடுகள் ஒரு பட்டியல் கொடுத்தார். ஒரு 11 இதை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்கும் காட்டக்கூடாது. நிம்பிரி, கொடுமை, வியப்பு, புறமொழி என்று சொல்லக்கூடிய இந்த மெய்ப்பாடுகளை தலைவனோ தலைவியோ, வார்த்தையை கவனிக்கணும், தலைவனோ தலைவியோ, ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய தலைவனுக்கும் தலைவிக்கும் இந்த நிம்பிரி, கொடுமை, வியப்பு, புறமொழி போன்று இருக்கக்கூடிய மெய்ப்பாடுகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது பண்பாடு. ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் பிறரை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது, கொடுமையானவனாக இருக்கக்கூடாது, பிறரது ஆக்கத்தை கண்டு அழிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடாது, பிறரை துன்புறுத்துவனாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆகாத மெய்ப்பாடுன்னு பட்டியலிட்டு இதை விட ரொம்ப அழகாக முடித்தார் அந்த பகுதியை. எப்படி என்றால், பண்பாட்டில் விளையக்கூடிய எல்லா உணர்வுகளும் அந்தந்த நிலத்து வாழ் மக்களுக்கு உரிய கண்களும் காதுகளும் தெளிவாக இருந்தால்தான் இந்த பண்பாடு சார்ந்த உணர்வுகள் புரியும் எழுதினார். கண்ணினும் செவியினும் நுண்ணிலின் உணர்வு. ஒரு மெய்ப்பாட்டை உணர்வதற்கு ஒன்று கண்களாவது இருக்க வேண்டும், பார்வை தெளிவாக இருக்க வேண்டும், இல்ல காதுகளாவது தெளிவாக இருக்க வேண்டும். இவைகள் இருந்தாலன்றி அந்த உணர்வு, அதனால் விளையக்கூடிய பண்பின் களம் என்பது புரியாமல் போகும் என்ற நிலையில தொடர்ந்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறார். ஆகவே தொல்காப்பியம் நான் இப்பொழுது சொன்னதெல்லாம் ஒரு மேம்போக்கான விளக்கங்கள். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஆழ்கடல்ல ஒரு வெள்ளி பனிமலை மூழ்கி இருக்கிறது, அதனது முனையை மட்டும் பார்த்திருக்கிறோம். அதனை மேலும் ஆராய புகுந்தால் மிக பெரியதாகிய மலை உள்ளே இருப்பது தெரியும். அதுதான் இன்றைய உரை. நான் முனையை தொட்டிருக்கிறேன், முழுவதுமாக தொட வேண்டும் என்றால் பல காலம் வேண்டும். அதற்கு நம்மிடம் நிதானமும் அதற்கு உரிய கால அவகாசமும் வேண்டும். வாய்ப்பு இருப்பின் மீண்டும் அதை தனித்தனியாக பின்னாளில் என்றாயிலும் பார்க்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். வாய்ப்பினுக்கு நன்றி, மகிழ்ச்சி.